நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜூன் மாத கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசியாக வழங்கப் போகிறது என்பதை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்தில் 2 நாள் பெரிய முக்கியமான நாளுங்க. 3/6/2023 பௌர்ணமி திதி அன்னைக்கு 3/6/2023 அன்னைக்கு அனுஷ நட்சத்திரம், காஞ்சி பெரியவா பிறந்த நாள், ஜெயந்தி. 17/6/2023 சர்வ அமாவாசை திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. இந்த ஜூன் மாத கிரகங்கள் தனுசு ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? இருக்கிற 12 ராசிகளில் தனுசு ராசிக்கு இதான் ரொம்ப ரொம்ப சிறப்புகள் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு உயர்வு, முன்னேற்றம், எந்த ஒரு தடைகளும் இருக்காது. தடைகள் விலகி வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள். பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. அருமையான காலகட்டம் இந்த மாதம். தனுசு ராசிக்கு ஒரு பொன்னான ஒரு மாதம், பொற்காலம் இந்த ஜூன் மாதம்னு எடுத்துக்கலாம். ராசிநாதன் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார், குரு பகவான். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு ஒரு பழமொழியே இருக்குது. அதாவது கோச்சார ரீதியாக குரு பகவான் ஒரு ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு, அதாவது 2, 5, 7, 9, 11, அப்போ அதில் 5 வருதுங்களா? அப்போது இந்த 5ஆம் இடத்துக்கு வரும்போது அமக்கலமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு 7.5 சனி பிரச்சனைகளை கொடுத்தார். இப்போ 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ இப்போ அவ்வளோக்கு எவ்வளோ அவர் நல்லது செய்ய காத்திருக்கிறார், கடமைப்பட்டிருக்கிறார். சிறப்பு, தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. குரு பார்வை கோடி நன்மை. 5ல் ராகு தனித்திருந்தார், பிரச்சனைகளை நிறைய கொடுத்தார். ஆனால் இப்போ குருவோடு சேர்ந்ததால் ராகுக்கு சுபத்தன்மை ஆகிறது. 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப புனிதமாயிடுச்சு. குரு பார்வை கோடி நன்மை. 9ஆம் இடத்தை பார்க்க போகுது, 7ஆம் இடத்தை பார்க்க போகுது. அதாவது மேஷத்துக்கு 7, அதாவது 11ஆம் இடம் தனுசுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுசுவை பார்க்க போகிறார். ஒரு கிரகம் இது ஆட்சி தன்னுடைய குரு ராசிநாதனுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது. சனி பகவானுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது. ராகுனுடைய நிலை அதை விட சிறப்பாக இருக்குது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பை தரக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளால் பெருமிதம் கொள்வீர்கள். உங்கள் பிள்ளைகள் உயர்நாடு போய் நல்லா படிப்பாங்க, உயர்கல்வி படிப்பாங்க. அதாவது வெளிநாடு போய் உயர்கல்வி படிப்பாங்க. மற்றபடி ஏதாவது அயல்நாடு போய் படிப்பாங்க, உயர்நாடுன்னு சொல்லிட்டேன். அதே நேரத்தில் நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பூர்வீகத்தில் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனையை கொடுத்துருப்பார் இது நாள் வரைக்கும் ராகு. ஏதாவது டிஸ்பியூட் கொடுத்துருப்பார், வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டை, பங்காளிங்க சண்டை. ஆனால் இப்போ எல்லாமே சரியாகி சகஜ நிலைக்கு வந்து பூர்வீகத்தில் ஏதாவது வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. நீங்கள் பூர்வீக சொத்து இது வரைக்கும் நீங்கள் உங்கள் கைக்கு வரலன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். நல்ல சிறப்பாக உங்களுக்கு சந்தோஷமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது. உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். முதல் 15 நாள் தந்தையால் செலவினங்கள்,
தந்தைக்கு யோக பாக்கிய குறைவு, அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு அலுவலக நிமித்தமாக போனீங்கன்னு சொன்னால் 15 தேதிக்கு மேலே போனீங்கன்னா தான் உங்களுக்கு காரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். உயர் பதவியில் இருக்கும், அதாவது அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்களுக்கு கூட சில பிரச்சனைகள் வரும். ஆனால் 15 தேதிக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறது. கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். 7ஆம் இடத்து அதிபதி புதன் 7இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் 15 நாளைக்கு பிறகு புதன் மிதுனத்தில். அப்போது கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும், நண்பர்களால் ஆதாயம் பிறக்கும், தொழில் கூட்டாளிகளால் நன்மை பயக்கும். அதே நேரத்தில் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இன்னும் பிற புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாக. 6க்குடையவன் 8இல் இருக்கார். கெட்டவன் கெட்டதில் கெட்டிடும் ராஜயோகம். அப்போ ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுக்கு எந்த குறையும் இல்லை. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க அனுசரணையாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் விதி. 5க்குடையவன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார், நீச்ச பங்கம் பெறவில்லை. உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். தந்தைக்கு சமூகத்தில் பேரு புகழ் உயரும். தந்தையினுடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போகும். ஒரு சிலர் சம்பளம் வாங்காமல் ஒரு பொறுப்பில் இருப்பாங்க, உங்களுடைய தந்தை அல்லது நீங்களோ. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். இன்னும் நல்ல பேரு புகழ் உயரும். வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி தேசம், அதாவது எங்கே நீங்கள் வெளியில் போனாலும் நீங்கள் நல்லதே நடக்கக்கூடிய அமைப்பு. உயர்கல்விக்காகவோ இல்லை உத்தியோகத்துக்காகவோ இல்லை சொந்த தொழிலுக்காகவோ எது சென்றாலும் உங்களுக்கு அது சாத்தியப்படும், சக்ஸஸ் ஆகும். அல்லது நீங்கள் நான் எதுக்குமே போகலைங்க, நான் டூர் மாதிரி போகிறேன், ஆன்மீக டூரு, இன்ப சுற்றுலா அப்படின்னு பேரில் போனாலும் உங்களுக்கு அது சந்தோஷத்தை தரும், ஆத்ம திருப்தியை தரும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், ஆலயங்களுக்கு நன்கொடைகள் வழங்குவீர்கள், தான தர்மங்கள் செய்வீர்கள். ரொம்ப அமக்கலமான ஒரு காலகட்டம். யோக பாக்கியங்கள், பாக்கிய நிறைவு ஏற்படக்கூடிய நிலை. ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்த்ததுன்னு சொன்னாலே தந்தை உங்களுக்கு இவ்வளோ நாளாக எதுவும் செய்யாமல் ஏதோ இருக்காருன்னா இப்போ திடீர்னு அவர் ஏதோ பெரிய லெவலில் செய்ய போகிறாருன்னு அர்த்தம். 10க்குடைய புதன் 7இல் நல்லா இருக்கார், சிறப்பு. அரசு உத்தியோகமாகட்டும், தனியார் துறையாகட்டும் ரொம்ப பிரமாதமாக ஷைன் பண்ணக்கூடிய காலகட்டம். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். சலுகைகள் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்த்தாலே தொழிலில் நம்பி போடலாம், தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும். 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது, 7ஆம் இடம் அதை விட சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவி அந்யோன்யம், திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். முதல் திருமணம் டிஸ்பியூட் ஆகி ஒரு பெண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ பிரச்சனையாகி இப்போ 2வது திருமணத்திற்காக காத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த காலகட்டம் உங்களுக்கு 2வது திருமணத்துக்கான ஒரு காலகட்டம். நல்ல தகவல் வரும், சட்டுப்பட்டு மேரேஜ் முடிப்பீங்க, நினைச்சதை சாதிப்பீங்க, நினைக்காததை சாதிப்பீங்க. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதரவு உண்டு என்று சொல்லலாம். 12ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். என்ன ரொம்ப பிஸி ஆகிடுங்க இந்த தனுசு ராசி. நம்ம ஏற்கனவே சொன்னோம் 12 ராசிகளுள் தனுசு முதன்மையாக இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு சொன்னோம். பல நன்மைகளை பெறப்போகிறீர்கள், உயர்வினை பெறப்போகிறீர்கள், சிறப்பினை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னோம். அப்போ பிஸி தானே, வேலைக்கு சாப்பிட மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க. செலவினங்கள் கூட ஏற்படும். ஒரு சிலருக்கு சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய அமைப்பு. இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும், அது சுப செலவு. வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் வாங்குவீங்க, அது சுப செலவு. பிள்ளைகளுடைய உயர்கல்வி படிக்க வைப்பீங்க, அது சுப செலவு. ஒரு சிலருக்கு 6இல் சூரியன் இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் தந்தைக்கும்
ஏதாவது இடர்பாடுகள் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், அது அசுப செலவு. இப்படி சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய காலகட்டம். இந்த தனுசு ராசிக்கு 3 நாள் சந்திராஷ்டமம். ஜூன் 20, 21, 22 இந்த 3 நாளும் எச்சரிக்கையாக இருங்க. புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். எப்போவுமே சந்திராஷ்டமம்னு சொன்னால் நல்லா நினைவில் வச்சுங்க. சொந்த வண்டியை எடுத்து ட்ராவலிங் போகாதீங்க. இப்போ வேலைக்கே போகிறீங்க, இல்லை வேறு எங்கேயோ போகிறீங்க, வாடகை வண்டியில் போங்க. ஏதோ பாதியில் நின்று போனாலும் நீங்கள் அந்த வண்டி விட்டுட்டு இன்னொரு வண்டி மாறி போயிட்டே இருக்கலாம். சொந்த வண்டின்னா இன்னும் டென்ஷன் அதிகமாகும், பிரச்சனைகள் அதிகமாகும். சந்திராஷ்டம நாள்கள் பிரயாணமே வேணான்ற நான். ஆஃபீஸ் போகிற வேலை இருந்தால் கூட அன்றைக்கி லீவ் போட்டுடலாம். இல்லை போய் தான் ஆகணுன்னா எப்படியாவது ட்ரெயின்லேயோ பஸ்ஸுலேயோ போங்க, இல்லை ஷேர் ஆட்டோவில் போங்க. மற்றபடி உங்களுக்கு சொந்த வெஹிக்கிளில் போனீங்கன்னா பாதியில் நின்று போய் அது மன உளைச்சலை ஏற்படுத்துறது மட்டும் இல்லை, டயத்துக்கு நீங்கள் போய் சேர முடியாது. மற்றபடி இந்த தனுர் ராசிக்கு இந்த ஜூன் மாதம் ரொம்ப ரொம்ப அமக்கலமான ஒரு மாதம். அஞ்சிக்குடைய செவ்வாய் நீச்சமடைந்திருப்பதால் முருகப்பெருமானை வணங்குங்கள், கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள். மற்றபடி இந்த தனுசு ராசிக்கு சூப்பரான ஒரு மாதம், மேன்மையான ஒரு. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.